பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு பாக்கியராஜனுடைய மகன் சாந்தனு நள்ளிரவில் தூங்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க. ஸோ அதை சமாதானப்படுத்தியிருக்காங்க அவருடைய மனைவி கீகி. தன்னுடைய கணவர் படக்கூடிய கஷ்டத்தை அவங்களால பார்த்துட்டு இருக்க முடியல. அதுக்காக அவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானாக வலம் வந்தவர் தாங்க பாக்கியராஜ் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா நடிகரும் கூட இயக்குனரும். பெரும்பாலும் இவர் நடித்த படங்கள் எல்லாருடைய மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கும் அப்படின்னே சொல்லணும். அவர் நடித்த படங்களை தாண்டி அவர் மனிதநேயம் மிக்க ஒரு சிறப்பான மனிதர் அப்படின்றத நிறைய இடங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவருடைய இறப்பு அப்படின்றது எதிர்பாராத விதமாக தான் நடந்திருந்தது. ஜூன் 25ஆம் தேதி அன்னைக்கு குஷ்புவினுடைய மகள் அவந்திகாவினுடைய திருமணம் கோவாவில் நடந்திருக்குங்க. ஸோ அதுக்கு பாக்கியராஜ் மற்றும் பூர்ணிமா பாக்கியராஜ் 2 பேருமே சேர்ந்து கோவா போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் எப்போதும் போல் கேஷுவலாக ஜாலியாக வெட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அவருடைய ரெகுலராக செய்யக்கூடிய ரொட்டீன்ஸை தான் அவரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ எதிர்பாராத விதமாக அவர் பார்த்திங்கன்னா அன்னைக்கு இறந்துருக்காரு. அவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு யாருமே நினச்சி கூட பார்க்கலங்க. ஏன்னா அவர் எப்பவும் போல் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்துட்ருக்காரோ அதுதான் ரெகுலராக செய்யக்கூடிய விஷயங்களை தான் செய்திருக்காரு. ஸோ திடீர்னு அவர் இல்லை அப்படின்றத யாராலையுமே ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி மகன் சாந்தனுவால் ஏற்றுக்க முடியும்? ஏன்னா மகன் பார்த்திங்கன்னா சாந்தனு அப்பா மேலே ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுருக்கக்கூடியவர். 1984 பூர்ணிமாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு பாக்கியராஜ். பாக்கியராஜ் அவர்களுக்கு சரண்யா அப்படின்ற மகளும் சாந்தனு அப்படின்ற மகனும் இருக்காங்க. ஸோ சரண்யாவும் பார்த்திங்கன்னா ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்காங்க. அதே மாதிரி சாந்தனுவுக்கும் திருமணம் பண்ணிட்டாங்க. 2015 சாந்தனு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. கீக்கியை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. பேரண்ட்ஸோட சப்போர்ட்டிவோட தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாந்தனுவுக்கும் பாக்கியராஜ் சாருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாண்டிங்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா தன்னுடைய அப்பாவை சாந்தனுவுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். அவர் எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, அவர் இது வரைக்கும் பாக்கியராஜ் சாரை பிரிஞ்சு இருந்ததே கிடையாதான். ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததே கிடையாதான். இப்போ தன்னுடைய அப்பா தான் கூட இல்லை அப்படின்றத சாந்தனுவால் ஏற்றுக்கவே முடியல. அவர் அப்பப்போ போகிறது, அவங்க அப்பா ரூமை திறந்து பார்க்குறது. ஸோ அவங்க அப்பா பெட்டில் படுத்துக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காரு. தூக்கம் வராமல் துடிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு 2 பேருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்திருக்காங்க. பாக்கியராஜ் அவர்களும் பார்த்திங்கன்னா சாந்தனுவை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்ததே கிடையாதுங்க. ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம திரைத்துறையில் இருக்கும்போதே தன்னுடைய மகனை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்றதில் ரொம்ப குறிக்கோளோடு இருந்திருக்கார். ஸோ அதுக்காக நிறைய முயற்சிகளும் செய்திருந்தார். என்ன முயற்சிகள் எடுத்திருந்த போதுமே கூட அது அந்தளவுக்கு ஹிட் கொடுக்கலை. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா சாந்தனுவுக்கு அதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. பாக்கியராஜ் சார் அவர்களும் நிறைய விஷயங்களை செய்தார். அதாவது ஒரு படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னா கூட அந்த கதையை முழுமையாக ஃபஸ்ட்டு பாக்கியராஜ் சார் தான் கேட்பாராம். பாக்கியராஜ் சார் கேட்டுட்டு இதில் தன்னுடைய மகனுக்கு ரோல் எப்படி இருக்கும், எப்படி நடித்தா அவனுக்கு நல்லா இருக்கும், இது அவனுக்கு முதல்ல ஷூட் ஆகுமா அப்படின்றத எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது யாருன்னா பாக்கியராஜ் சார் தாங்க. ஸோ அவரு கதை எழுதுகிறார் அப்படின்னா கூட தன்னுடைய மகனுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை எழுதுவாராம். இல்லைனாலுமே கூட மகனுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா உடனே மாடிஃபை பண்ணிடுவாராம். கூடவே வீட்டில் இருந்து உட்கார வச்சு கதை சொல்கிறது, டான்ஸ் ஆட வைக்கிறது, இப்படித்தான் ஆடணும், இந்த ஸ்டெப்பு போடு இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்துருக்காரு. ஸோ அதை பற்றின வீடியோஸ்லாம் கூட இப்போ தான் சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. அதே மாதிரி தன்னுடைய அப்பாவுக்கும் தெரியாத விஷயங்களை எல்லாமே சாந்தனு தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு ஸ்டெப் வருது அப்படின்னா அந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணுறதும், அவங்க அப்பா கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுமா இப்படி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வெக்கேஷன் போகிறாரு அப்படின்னா கூட சாந்தனு போயிட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துடுவாராம். அப்படி ஒருவேளை ஒரு நாள் 2 நாள் ஆகுது அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட அங்கே நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணால் தான் அவருக்கு தூக்கமே வருமா. அப்போ தான் அவர் ரிலீஃபாகவே இருப்பார். அது வரைக்கும் அவருக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கிற மாதிரியே தான் இருக்குமா. ஸோ உடனே அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்டு தூங்குவார். அந்த அளவுக்கு அப்பா மேலே பாசத்தோடு இருந்திருக்காரு. ஸோ இப்படி ஒவ்வொரு மினிட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவர் அவங்க அப்பா பிரிஞ்சே இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு
அப்படியே ஒரு ஷூட்டில் நான் இருக்கார் அப்படின்னா கூட அங்கேயுமே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாரு, சாப்பிட்டீங்களா, தூங்குறீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்றத உடனுக்குடன் வந்து கேட்டுகிட்டே தான் இருப்பாராம். அதே மாதிரி என்ன அப்டேட் அங்கே இருக்குது அப்படின்றதையும் பாக்கியராஜ் சாரும் உடனே கேட்டு தெரிஞ்சுப்பாராம். அப்படி இருக்கக்கூடியவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இனிமேட்டுக்கு அவர் வரவே மாட்டார் அப்படின்னு சொன்னால் சாந்தனுவால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அவருடைய ரசிகர்களாலேயே இதை வந்து ஏற்றுக்க முடியல, தாங்கிக்க முடியல. அப்படி இருக்கும்போது அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் அவருடைய மகன், எப்படிங்க அவரால் வந்து அதை ஏற்றுக்க முடியும், அக்செப்ட் பண்ண முடியும்? ஸோ அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து அழுகிறாரு, சாப்பிடாம தூங்காமல் அவர் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்பப்போ போகிறது, அப்பா ரூமை திறந்து பார்க்கறது, அப்பாவுடைய பெட்டில் படுத்துட்டு அலறது, அப்பாவுடைய திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அலறது. ஏதோ ஒரு இடத்துல அந்த வீடு முழுக்க பாக்கியராஜோடைய நினைவுகளால் தானே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நேத்தி வரைக்கும் கூடயே அங்கேயும் இங்கேயும் இருந்தவர் இன்றைக்கி இல்லை அப்படிங்கும்போது எங்கே போனாலும் சாந்தனு அவங்களுக்கு அவங்க அப்பா இருக்கிற மாதிரியே வந்து தோணிகிட்டு இருக்கு. அவரால் வந்து எமோஷனலை வந்து கட்டுப்படுத்தவே முடியல, நல்லா அழுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இதில் முக்கியமாக இவர் ரீசெண்டாக யார் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, சூர்யா சார் வந்து போயிட்டு வந்திருந்தார். சூர்யா சார் ஏன்னா பாக்கியராஜ் சாரை வந்து இறக்கும்போது அவர் இங்கே இல்லை, அவர் வந்து மும்பையில் இருந்தார். ஸோ அவரால் வர முடியல அப்படின்றதுனால இங்கே வந்ததுக்கு அப்புறமா போயிட்டு ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குஷ்பு மாமும் சுந்தர்சி சாரும் கூட வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட்டாக ஜூன் 25 அன்னைக்கு கோவாவில் இருந்தாங்க தன்னுடைய டாட்டரோட மேரேஜ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து அவங்க மீட் பண்ணது வந்து சாந்தனுவை தான். ஸோ அந்த வீடியோ காட்சிகளை கூட நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. வந்த உடனே அவங்க வந்து ரொம்ப கட்டிப்பிடிச்சி அழுதுருக்காங்க. ஏன்னா குஷ்பு மாமாலையும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு அதை சொல்லணும். அதே மாதிரி சாந்தனுவுக்கும் வந்து இது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தாங்க. ஏன்னா குஷ்பு மேமோடைய மேரேஜில் தான் லாஸ்ட்டாக தன்னுடைய அப்பா வந்து சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்திருக்காரு. அவர் அட்டன் பண்ண லாஸ்ட்டு ஒரு வெட்டிங்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவங்களால மறக்க முடியல. குஷ்பு மாமா பார்த்த உடனே கட்டி பிடிச்சி கதறி அழுதுருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தராக வந்து ஆறுதல் சொல்ல வரும்போதெல்லாம் அவங்க அப்பாவை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி மறக்க முடியாமல் ரொம்பவே தவிச்சிட்ருக்காரு. ஸோ இதை பார்த்த சாந்தனுடைய மனைவி கிக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எமோஷ்னலாக வந்து இருக்காங்க. அழாதீங்க, பொறுமையாக இருங்க, மாமா வந்து எங்கேயும் போகலை, நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. அவர் நடித்த படங்கள் மூலியமாக, அவர் எழுதின திரைக்கதை வசனத்தின் மூலமாக நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் அவரை நினச்சி வந்து நீங்கள் அழாதீங்க, எப்போதுமே அவர் நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் கிக்கி ஆறுதல் படுத்த முயற்சி பண்ணாலுமே கூட சாந்தனுவால் ஆறுதல் அடைய முடியல, தன்னுடைய மனசை வந்து சமாதானப்படுத்திக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஸோ கண்டிப்பாக யாராலையும் இந்த விஷயத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. சாந்தனுவை நிறைய விஷயங்கள் சொல்லி கிக்கி பார்த்திங்கன்னா ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க, சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ தன்னுடைய நடிப்பின் மூலமாக, அவர் இயற்றிய படங்கள் மூலமாக, அவர் நடித்த படங்கள் மூலமாக கண்டிப்பாக அவர் எப்போதும் நம்மோடு வாழ்ந்துட்டுருப்பார் அப்படின்னு கடைசியாக சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க.